25 நாளு வெளியில சாப்பிடவே கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப கடைப்பிடிச்சேங்க. ஆனா என்ன பண்றது? அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால எஸ்.எஸ். ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்களா? சரி பிரியாணி வாங்குனா ரூ. 250. அதுவே குஸ்கா வாங்குனா ரூ. 180 தான். சரி காச மிச்சப்படுத்தலான்னு குஸ்கா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அந்த குஸ்காவே 3 பேர்ல 2 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தாராளமா எஸ்.எஸ். ஹைதராபாத் பிரியாணிய பத்தி எல்லாருக்கும் தெரியும் மக்களே. அடிச்சுக்கவே முடியாதுங்க. அவங்கள மட்டும் ஏன் தெரியல அடிச்சுக்கவே முடியல. அந்த பார்சல பிரிக்கும் போதே ஒரு சந்தோஷங்க. பிரியாணியை பார்க்கும்போது அதுலயும் அந்த ஸ்மெல் இருக்கான் பாருங்க. ஸ்மெல்லு ஐயோ நம்மள பேசவே விடாது. எடுத்து சாப்பிட தான் தோணும். ரூ. 150 குஸ்கா ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க. அது கூட அந்த கத்திரிக்காய் பச்சடி, வெங்காய பச்சடி எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கத்திரிக்காய் பச்சடி டாப். இந்த வெங்காய பச்சடியில வெள்ளரிக்காய் போட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயோயோ இருக்கிற பசிக்கு நல்லா அள்ளி அள்ளி எடுத்து சாப்பிட்டேங்க. ஐயோ வார்த்தையே வரல எனக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஐயோயோ 25 நாள் கடை பிடிச்சமே விட்டுட்டோமே சாமி, இதுக்கப்புறம் கடையிலே சாப்பிடக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். டாடா.